தழும்புள்ள கரங்களினாலே காயங்கள் ஆற்றிடுவீரே. தழும்புள்ள கரங்களினாலே காயங்கள் ஆற்றிடுவீரே. கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவரே. கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவரே. பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவேன். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். அன்பானவர்களே, எகிப்தில் வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் மற்றும் எகிப்தியர்கள் இருவருமே நல்ல ஆசீர்வாதமாய் வளத்தோடு சுகத்தோடு செழிப்போடு வாழ்ந்த நாட்கள் உண்டு. சில பொல்லாத மனிதர்களுடைய ஆலோசனையின் வழியாக எகிப்தினுடைய அரசாங்கம் இஸ்ரேல் ஜனங்களை துன்புறுத்தினார்கள். அப்பொழுது வாதைகளை பார்த்தார்கள். எகிப்தியருக்கு வந்த வாதைகளை பார்த்தார்கள். இப்ப தேவனாகிய கர்த்தர் விடுவிக்கிறதுக்கு வாதையை பயன்படுத்தினார். இப்போ வசனத்தை கைக்கொள்ள நாம் பிரியமானவர்களே மறவாமல் வசனத்தை கைக்கொண்டா கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு தெரிந்திருக்கிற எகிப்து தேசத்தில் இருக்கிற அந்த கொடிய ரோகங்களில் ஒன்றும் உங்கள் மேல் வர பண்ணாமல். நம்மளை சுத்தி நிறைய வியாதிகள் இருக்கு, உங்களுக்கு தெரிந்திருக்கிற வியாதிகள். ஆனா அந்த வியாதி கிட்ட விடுதலையாய் வாழ்வதற்கு நமக்கு கேடகமாக கர்த்தர் தமது வசனத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 91 அதை வாசிக்கிறோம். அவருடைய வசனம் நமக்கு பரிசேயமும் கேடகமுமாகுமாம். அப்ப இந்த கேடகமாகிய கர்த்தருடைய வசனத்தை நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது வியாதிகள் இடத்தில் நம்மை காப்பாற்றுவதற்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு கவசமாய் இருக்கிறது. வியாதியினுடைய எண்ணங்கள் கூட நம்முடைய எண்ணங்களை தொடவிடாத படிக்கு கவசங்களை கழட்டி விடுகிற மக்களா இல்லாமல் தேவன் சொன்ன வசனத்திலே நம்மை நாம் ஒலித்துக் கொள்வோம். ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை குறித்து எப்படி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் நம்முடைய பலனாய் இருக்கிறது. அந்த பலனை தரித்துக் கொண்டு நாம் வாழும் பொழுது இந்த உலகத்தில் எத்தனை இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த உலகத்தில் பிரியமான எத்தகையான கொடிய நோய்கள் இருந்தாலும் எல்லா நோய்களுக்கும் விலக்கி காக்கிற சர்வ வல்லவரும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவின் தழும்பும் அவருடைய வசனத்தின் வல்லமையும் நமக்கு கேடகமாயிருந்து நம்மை காப்பாற்றும். ஆகையால் அன்பானவர்களே, இந்த வசனத்திலே உங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கள், அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையட்டும். இதோ ஆண்டவரே, இந்த அருமையான சுவாமி அப்பா இந்த காலை வேளையிலே தமது ஜனங்களுக்காக உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த வேளையிலே உங்க வசனத்தின்படி அவருடைய உடம்பிலே காணப்படுகிற எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், நோய்களை எடுத்து போட்டு அவர்கள் சுகமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
தழும்புள்ள கரங்களினாலே காயங்கள் ஆற்றிடுவீரே. God bless you church. Have a blessed day. மறக்காதபடி மற்றவங்களோடு கூட பிரியமானவர்களே, நீங்க கண்ட இந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.